பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜோஷுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா என்கிற அந்த தலைவன், யோசுவா என்கிற அந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், யோசுவா என்கிற இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற அந்த மேய்ப்பன், அவன் சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், மக்களே, அருமையான என் ஜனங்களே, அருமையான இஸ்ரவேல் மக்களே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தை பாருங்கள், சொல்ற, நீங்க உங்களை பரிசுத்தமாக்கிக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆம், இந்த அற்புதமான அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலே நான் சொல்லுகிறேன், நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை அதிகமாய் கொண்டு வந்து பரிசுத்தத்தினால் நிறையப்பட்டு பரிசுத்தத்தை அனுபவமாக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் நிற்கிறோம். பரிசுத்தம் என்பது மிகவும் குறைந்து போய்விடுமோ அல்லது அது இல்லாமற் போய்விடுமோ, அதை குறித்து அதிகமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதே என்று நாம் கலங்குகிற ஒரு காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், அசுத்தம் தலைவிரித்து ஆடும்போது, மோசமான பாவங்கள் பயங்கரமாக தலைவிரித்து ஆடும்போது, நாம் பரிசுத்தம் என்பது என்ன என்கிற கேள்வி எழுகிற அளவிற்கு மக்கள் தெளிவில்லாமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் சேவிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்று உங்களை பரிசுத்தமாக்கிங்க, நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்க பரிசுத்தமாக்கிங்க, நாளைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்க நடுவிலே செய்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. பரிசுத்தம் முன்பாக வருகிறது, அதை தொடர்ந்து அற்புதங்கள் வருகிறது. எங்கே மக்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்கிறார்களோ அங்கே அற்புதங்களை பெறுகிறார். வாழ்க்கையில் அற்புதங்கள் வேண்டுமா? சுகமாக வேண்டுமா? அதிசயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா? செய்ய வேண்டியது இதுதான், உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். செபிக்கலாமா? கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தர்மியான வேளையில் உடைய கரங்கள் எங்களை கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். இன்று நாங்கள் எங்களை உடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னும் எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக. உடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிறைத்து நடத்துவீராக. அற்புதங்கள் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில், வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பதற்கு நீரே கிருபை செய்தருள வேண்டும் என்று கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். மகிமையும் கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.